நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறது எப்படி? பிரதர், நான் ஜெபம் பண்ணணும்னு நினச்சாலே ஒரு 5 நிமிஷம் என்னால் ப்ரேயர் பண்ண முடியுது. 5 நிமிஷம் கழித்து என்ன வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண அப்படின்றது எனக்கே தெரியலை. சொன்ன வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லி ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் உபவாசம் போட்டு ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நேரம் நான் எப்படி பிரதர் ஜபிக்கிறது? அப்படி ஜபிச்சா எப்படி பிரதர் ஜபிக்கிறது? இப்படி பலவிதமான கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கான வார்த்தை உங்களுக்கு தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். எதற்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும், எப்படி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது, எப்படி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற இந்த 3 விஷயத்தையும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்குது. மொதல் விஷயம், எதற்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும்? பிரதர், நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதற்காக உங்களை நீண்ட நேரம் ஜெபம் பண்ண சொல்ல. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு தெய்வீக சந்திப்பு நடக்கும், உங்களுக்கு தெய்வீக வெளிப்பாடு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறதுனால உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாருன்னு நினைக்கக்கூடாது. ஜெபம் போய் ஆண்டவரை மாற்றலை, ஜெபம் உங்களை மாற்றுது. நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண உங்களுடைய உள்ளான மனிதனில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. ஆண்டவரிடத்துலேருந்து சில வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. அதற்காக தான் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும். சரி, இது பைபிளில் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இயேசு மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ண போனார் அப்படின்ட்டு இருக்குது. சீஷர்களும் அவரோட போயிருக்கிறாங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று அப்படின்ட்டு இருக்கு. அவருடைய வஸ்திரமும் வெண்மையாயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கு. அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரை சுற்றி நடக்க ஆரம்பிக்குது, அவருக்குள்ளேயும் நடக்க ஆரம்பிக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதும் உங்களை சுற்றி ஏதோ ஒரு காரியம் மாற்றப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே நிப்பாட்டிடுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு இயேசு இருந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வஸ்திரம் வெண்மையாயிடுச்சுன்னா முதல்ல கதவை திறந்து வெளியே போயிட்டு பாரா என்னுடைய வஸ்திரம் வெண்மையாயிடுச்சுன்னு 4 பேருக்கு தான் காமிச்சிருப்பீங்க. இல்லை முகரூபம் மாறிடுச்சுன்னா யாருக்காவது கூப்பிட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் ஏதோ ஒன்று உங்களுக்காக நடந்துக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒன்று மாறிக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே போய் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த 5 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே, அப்போ தான் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் ரெடியாக வச்சுருக்கிறீங்க. அது போகிறதுக்குள்ளே ஆஃப் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஆஃப் பண்ணி போட்டுறாங்க. ஜெபம் பண்ணால் நல்லா ஒரு உற்சாகமாக வருவாங்க, ஆனால் டக்குன்னு ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆயிடுறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த எண்டு கிட்ட வந்துட்டாங்க. சரி, இதுக்கு மேலே ஓடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிப்பாட்டிட்டா என்ன ஆகும்? இவ்வளோ நேரம் ஓடினது, இவ்வளோ நேரம் பிரயாசப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஜெபம் பண்ணும்போது ஒரு லெவலில், ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு லெவலில் ரீச் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று நீங்கள் உணர்ந்ததுக்கப்புறம், ஏதோ ஒன்று கிடச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இல்லை, அதுதான் ஆரம்பமாக இருக்குது. 2வது விஷயம், எப்படி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். இதையும் இயேசு சொல்லித்தராரு. கரெக்டாக ப்ரேயர் பண்ணுறது மட்டும் கிடையாது, தப்பாக ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். 2 விதமான பீப்புள் இருக்காங்க. மொதல் கேட்டகரி எப்படி தெரியுமா? சொன்ன வார்த்தையே மறுபடியும் ஆண்டவர் இதை கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதை நீண்ட நேரம் ஜெபம்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்று 2வது கேட்டகரி இருக்காங்க. இவங்க எப்படின்னா, ஒரே பாயிண்ட்டை பல விதமாக சொல்லுவாங்க. ஆண்டவரே இந்த அற்புதத்தை இந்த விதத்தில் செஞ்சு அவங்களுடைய இருதயத்தில் பேசி அப்படியாக அங்கே போய் இங்கே போயின்ட்டு ஒரே ஜெபத்தை பல விதமாக ரூட்டு போட்டு ஒரே பாயிண்ட்டை ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 விதமான பீப்புள் இருக்காங்க. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல இருக்க வேண்டாம், வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள் அப்படின்றார். தங்கள் அதிக வசனிப்பினால் ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறார்கள், அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதிகமான வார்த்தை இருக்கிறதுனால இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்பார் அப்படின்ட்டு இல்லை. அப்புறம் இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. அதிக நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து வாசிப்பாங்க. நானுமே அந்த புக்கை பல வருஷம் சபையில் வாசிச்சிருக்கேன். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பான பிதாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு வரிசையாக லிஸ்ட்டு போட்டு அதை 1 மணி நேரம் உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படி வாசித்து உங்களுடைய ஜெபத்தினுடைய நேரத்தை அதிகமாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை உணர்ந்து ஹார்ட்லேருந்து ப்ரேயர் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா, ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்னு அந்த ஸ்தோத்திர பலிகள் புக்கில் இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆபிரகாமனுடைய தேவன்
தேவன் யார் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை எடுத்து வாசித்து தியானம் பண்ணி பாருங்க. பாருப்பா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அற்புதத்தை அவர் செஞ்சிருக்கிறார். 99 வயதாக இருக்கும் பொழுதும் இப்பேற்பட்ட அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் இதே மாதிரியான அற்புதங்களை செய்வார். ஈசாக்கனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா பஞ்சத்தில் இந்த அளவுக்கு செழிக்க வச்சிருக்கிறார். இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வறுமையான நாட்களிலும் என்னை செழிக்க வைப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அடுத்து யாக்கோபனுடைய லைஃப் எடுத்து பார்க்கும்போது வெறும் கோலும் கையுமா போனவனை பரிவாரங்களோட உயர்த்தி இருக்கிறார். இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் எதை இழந்திருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. இப்படி நீங்கள் எவ்வளோ லாங்காக வேணால் ப்ரேயர் பண்ணலாம். ஒரு கேரக்டரை நீங்கள் எடுத்து அதை ஸ்டடி பண்ணி அதுக்காக நீங்கள் ப்ரைஸ் பண்ணலாம். நீங்கள் ஹார்ட்லேருந்து ப்ரேயர் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் உங்களால் நீண்ட நேரம் ப்ரேயர் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டெக்னிக்கலாக இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப நேரம் உங்களால் ப்ரேயர் பண்ண முடியாது. சரி, இப்போது நீண்ட நேரம் ஜபம் பண்ணுறது எப்படின்றத பார்த்துடலாம். பிரதர், நானும் ப்ரேயர் பண்ணுறேன் பிரதர், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் ப்ரேயர் பண்ண முடியலை. எனக்கு இருக்கக்கூடிய தேவையோ ஒரு 2-3 தேவை தான் இருக்கும். அதை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன தான் பிரதர் ப்ரேயர் பண்ணுறது, என்கிட்ட வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நேரத்தில் தான் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறது அவசியமாக இருக்குது. நீண்ட நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா? அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும்னா அந்நிய பாஷையில் பேசுகிறது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி. எந்த சமயத்திலும்னு இருக்கு. எல்லா நேரமும் எப்படி தான் பிரதர் நான் ப்ரேயர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணிங்கன்னா எல்லா நேரமும் உங்களால் ப்ரேயர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க, உங்களுடைய மைண்டில் வார்த்தைகள் முடிஞ்சிடும். ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அந்நிய பாஷையில் பேசும்போது அவர் உங்களுக்கு வார்த்தையை தர ஆரம்பிப்பார்னு வேத வசனத்தில் போட்டிருக்குது. உங்களுடைய மைண்ட் யோசிக்கிறது அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச பேச உங்களுடைய தேவையை தாண்டி ஆவியானவருக்கு தெரியும் இவனுக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுறது அவசியமாக இருக்குதுன்னு. அந்த வார்த்தைகளை உங்களுடைய அந்நிய பாஷையை வச்சு அவர் பயன்படுத்துவார். சரித்திரத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின வல்லமையான தேவ மனிதர்கள்லாம் எடுத்து பாருங்க. அவங்க எல்லாரும் மணிக்கணக்காக அந்நிய பாஷையில் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொரியா தேசத்தில் பெரிய சபை வச்சுருந்தவர் தான் பால் யாங்கிச்சோ. அவர் சொல்கிறார், அவருடைய ரகசியத்தை சொல்கிறாரு, நான் மணிக்கணக்காக அந்நிய பாஷையில் பேசுவேன் அப்படின்றாரு. அந்நிய பாஷையில் பேசும்போது நீங்கள் ரகசியங்களை பேச ஆரம்பிக்கிறீங்க. சில மிஸ்டரிஸ் உங்களுடைய லைஃப்பில் கட்டவிழ்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் மைண்டை தாண்டின ஒரு ப்ரேயராக இருக்குது அது. நான் ரொம்ப நேரம் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? சில நேரம் தான் நான் வார்த்தைகளை பயன்படுத்துவேன். நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறது எப்படி இருக்குன்னா அந்நிய பாஷையில் தான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கருத்தாக ஜெபம் பண்ணேன்னா நான் 1 மணி நேரம் அந்நிய பாஷையை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுவேன். 2வது விஷயம், வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் கூட ஒரே வசனத்தை மறுபடி அறிக்கை பண்ணலாம். என்ன பிரதர், நீங்கள் தானே பிரதர் சொன்னீங்க, சொன்னதே மறுபடி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னதே தான் மறுபடி சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய தேவையை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க. ஆண்டவரே, இந்த தேவையை எப்படியாவது சந்தி, இந்த தேவையை எப்படியாவது சந்தி, இந்த தேவையை எப்படியாவது சந்தி. இப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆனால் வசனத்தை நீங்கள் எத்தனை தடவை வேணால் அறிக்கை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தேவை இருக்குதா, நீங்கள் வசனத்தை எடுத்து அறிக்கை பண்ணலாம். சங்கீதத்தில் 23:1 எடுத்து அறிக்கை பண்ணலாம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல ஆண்டவர், நீங்கள் தான் வழியை திறக்கணும். இல்லை, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள விசுவாசத்தில் வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும். மொதல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் ஏதாவது பார்த்து பண்ண ஆண்டவரே, இதில் விசுவாசம் தெரியுதா? இல்லை கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்றதில் விசுவாசம் தெரியுதா? கண்டிப்பாக வசனத்தை சொல்லும் போது தான் உங்கள்கிட்ட விசுவாசம் தெரியுது. அப்போ வசனத்தை நீங்கள் மறுபடி சொல்லும் போது அந்த வசனம் என்ன ஆகும்னா ஆவிக்குரிய உலகத்தில் உங்களை சுற்றி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ மறுபடி ஒரே வசனத்தை சொல்லி பல மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். 3வது விஷயம், வெயிட்டிங். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ப்ரேயர்னா ஏதாவது ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் ப்ரெசன்ஸில் அமைதியாக உட்கார்ந்தாலும் அதுவுமே ஜபம்தான். ஏதாவது வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் ஜபம் இல்லை. அவருடைய ப்ரெசன்ஸில் சைலண்ட்டாக இருந்து சில விஷயத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வெயிட்டிங் தான். இயேசு சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு, எருசலேமில் காத்திருங்க அப்படின்றாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வருவார் அப்படின்றாரு. இவங்க எருசலேமில்
காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணுறது கூட உங்களுக்கு ஜெபமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மைண்டு, உங்களுடைய உள்ளான மனுஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்குறதுக்கு, அடுத்து அவர் தரக்கூடிய வெளிப்பாடுகளை கேட்குறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க உங்களை. நிறைய பேருக்கு ப்ரேயர்ன்ட்டோன்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறது தான் ப்ரேயர்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம சொல்லிட்டு காத்திருக்கிறதும் ஜபம்தான். 4வது விஷயம் வொர்ஷிப், ஆராதனை. நீங்கள் ஜபம் பண்ணும்போது வொர்ஷிப் பண்ணுறது அவசியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா டைமும் ப்ரேயர் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்காது. வொர்ஷிப் பண்ணுறது நான் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. சரி, இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணோம், இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஆராதனை சாங்ஸ் எடுத்து ஆட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறோம், அதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் வொர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்குள்ள இன்னும் உற்சாகமாக உணர்வீங்க. இன்னும் உற்சாகமாக ஜெபம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது தான் சோர்வு வரும். ஏசு சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ ப்ரேயரில் சோர்வு வரும். அப்போ நீங்கள் நடுவில் வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்வீங்க, மறுபடியும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சைடில் ஏதாவது ஒரு சாங்ஸை போட்டு வொர்ஷிப் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு மியூசிக்கை போட்டு வொர்ஷிப் பண்ணலாம். நீங்கள் வொர்ஷிப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் நீங்கள் அதிக நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். 5வது விஷயம், வசனத்தை வாசிக்கிறது. பிரதர், நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறது எப்படின்னு கேட்டால், வசனத்தை வாசிக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவ்வளோ நேரம் பண்ண ஜெபத்துக்கு அப்புறம் நீங்கள் பைபிள் வாசிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன் நடுவில் வாசிக்கிறது அவசியமாக இருக்குது. நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்நிய பாஷை பேசினா என்ன பண்ணுவேன்னா, அடுத்து நான் பைபிளை ஓப்பன் பண்ணி வாசிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு அப்போ தான் புதிய புதிய வெளிப்பாடுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய சத்தம் அதன் வழியாக உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதில் பைபிள் ரீட் பண்ணுறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே நான் ஏதோ ஒரு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு கொண்டு வந்து சொல்லலை. நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இது என்னுடைய லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் எல்லா பாயிண்ட்டையும் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறது அவசியம். ஒரு வசனத்தை எடுத்து மறுபடி அறிக்கை பண்ணுறது அவசியம். காத்திருக்கிறது ரொம்பவே அவசியம். வொர்ஷிப் பண்ணுறது அவசியம். பைபிளை ரீட் பண்ணுறது அவசியம். இப்படி தான் நீங்கள் ஒரு ஷெடியூல் பண்ண ஆரம்பிங்க. நான் 1 மணி நேரம் வொர்ஷிப் பண்ண போகிறேன், 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேச போகிறேன், 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ண போகிறேன், 1 மணி நேரம் நான் பைபிள் ரீட் பண்ண போகிறேன். இப்படி நீங்கள் நேரத்தை பிரித்து இப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் வளர ஆரம்பிப்பான். நீங்கள் இருக்கிற வண்ணத்திலே இருக்கக்கூடாது, எனக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்சஸ் வேணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கணும். இப்போ இந்த 2025 இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் எப்படி என்னென்ன ஜேர்னிலலாம் போனீங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்து, இல்லை ஆண்டவரே நான் 2026 ஒன்று பெருசாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த வருஷம் இந்த டிசம்பரில் எண்டில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நாள் லீவ் எடுங்க. உங்களுடைய ஒர்க்கில் இருந்து என்ன வேலை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும், எது பண்ணாலும் சரி, ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ஆண்டவரோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசம்பரில் ஒரு நாள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான கிரேஸை, அடுத்த வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான ஃபேவர் அவர் உங்களுக்கு தர ஆரம்பிப்பார். புதிய புதிய ரெவலேஷனால் அவர் உங்களை நிரப்ப ஆரம்பிப்பார். என்னால் ப்ரேயர் பண்ண முடியல பிரதர், நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு யோசிச்சு இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவங்களுக்கு ஜெபம் பண்ணும்படி இவங்களுடைய இருதயம் திறந்திருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தை இவங்களில் உண்டாயிருக்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இது வரைக்கும் எந்த சோர்வுனால இவங்க ஜெபம் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல மடங்கி போய் இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால இவங்க எழுந்திருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய ப்ரேயர் லைஃப் அப்படியே டவுன் ஆகிடுச்சின்னு சிலர் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த சமயத்தில் உங்களுடைய லைஃப்பில் அதை ரெஸ்டோர் பண்ணுறாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட சிலர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, பிரதர் ஏன் உங்களுடைய செய்தி ஒரு 2 வாரமாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏன் வரலைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நம்மளுடைய செய்தியவே தூக்கிட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவை தூக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. அது வேணால் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நம்மளுடைய லிங்க் இப்போ ரீசெண்டாக அனுப்ப முடியலை. நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா
கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தைக்கு விதைக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற அக்கௌண்ட் டீட்டெயில், கூகுள் பே இதை பயன்படுத்தி இந்த வார்த்தைக்கு நீங்கள் விதைக்கலாம். உற்சாகமாய் விதைக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் உற்சாகமாக இந்த வார்த்தைக்காக அனுப்பி வைக்கலாம். மாதந்தோறும் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராகவும் மாறலாம். கீழே பார்க்குற டீட்டெயில்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.